உள்ளே வந்த ஒரு மகானிடமிருந்து செந்தமிழை பற்றி இவ்வளவு புலமை வாய்ந்திருக்கிறாரே, இவர் ஆன்மீகத்தில் தான் வல்லவராக இருப்போம் என்று நினைத்தோம். ஆனால் தமிழை இவ்வளவு ஆராய்ச்சி செய்து அதில் இவ்வளவு புலமை பெற்றிருக்கிறாரே என்பதை உணர்ந்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வாரியார் சுவாமிகளை கட்டி அணைத்து கொண்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தமிழை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னார். என்று சொன்னால், தமிழை அறிந்து கொள்வதற்கு நாம் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்பதில்லை, கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்பதில்லை. நல்ல ஒரு ஆசானிடம், தந்தையே ஆசானாக தாயே ஆசானாக இருந்தால் கூட தமிழிலே நாம் விற்பனனாக முடியும் என்பதற்கு, தமிழ் மாக்கடலாக இருக்கலாம் என்பதற்கு, 63 நாயனாருக்கு அப்புறம் 64வது நாயனார் என்ற பெருமையை பெற முடியும் என்பதற்கு வாரியார் சுவாமிகளே ஒரு அற்புதமான உதாரணம். தமிழாகவே வாழ்ந்தார், தமிழுக்காகவே அவர் வாழ்ந்தார், தமிழை வளர்த்தார். கல்லூரியில் படிக்கின்ற பேராசிரியர்கள், ஆசிரிய பெருமக்கள் எல்லாம் ஒரு பக்கம் தமிழை வளர்த்திருந்தாலும் கூட இறைவனுடைய பாடல்களை, தேவார பாடல்களாகட்டும், திருவாசக பாடல்களாக இருக்கட்டும், அல்லது 12 ஆழ்வார்கள் பாடிய திவ்ய பிரபந்தமாக இருக்கட்டும், சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், பாடிய இளங்கோவடிகள், கவிஞர், இவர்களெல்லாம் தமிழை வளர்த்திருக்கிறார்கள், தமிழை வார்த்திருக்கிறார்கள், தமிழை வளர்த்திருக்கிறார்கள். இவர்கள் போல் தமிழை வளர்த்தவர்கள் யாரும் இல்லை. ஆக ஆன்மீகமாக இருந்தாலும், சாதாரண கல்லூரி பள்ளிகளாக இருந்தாலும் தமிழை போற்றி போற்றி வார்த்திருக்கிறார்கள், வளர்த்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு தமிழில் முத்தமிழையும் போற்றுகின்ற ஒரு தமிழ்ச்சங்கம், அகில இந்திய தமிழ்ச்சங்கம் என்ற பெயரில் இங்கே ஆரம்பிக்கப்பட்டு, நான் இது எத்தனையாவது ஆண்டு என்று பார்த்தேன், வெறும் ஆண்டு விழா என்று தான் போட்டிருக்கிறார்கள். காரணம், தமிழுக்கு வயதே கிடையாது. எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் என்றும் இளமையாகத்தான் இருக்கும். தமிழிலே பேசினால் என்றும் இளமையாக இருக்கலாம். பாரதி, காந்தியடிகள் பாரதிக்கு ஒரு முறை கடிதம் எழுதினார்கள். தமிழிலே அவர் எழுதியிருக்கிறார், இவர் தமிழில் எழுதவில்லை, அதற்கு பதில் ஆங்கிலத்திலே இவர் பதில் எழுதியிருக்கிறார். காந்தியடிகள் சொல்லுகிறார், உங்களுடைய தாய்மொழியில் நான் கடிதம் எழுதினேன், நீங்கள் உங்களுடைய தாய்மொழியிலேயே பதில் எழுதாமல் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறீர்கள், இது என்ன நியாயம் என்று கேட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் மற்றவர்களை பாராட்டுவதற்குத்தான் என்னுடைய தாய்மொழியை பயன்படுத்துவேன், ஒருவரை திட்டுவது என்று சொன்னால் என்னுடைய தாய்மொழியை நான் பயன்படுத்துவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆக ஒவ்வொருவருக்கும் எந்த மாநிலத்தில் பிறந்தாலும், எந்த நாட்டில் பிறந்தாலும் அவர்களுடைய மொழி தாய்மொழி. அதை நாம் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனதார மதிக்க வேண்டும். ஆனால் மொழிகள் அத்துணைக்கும் தாயாக இருப்பது தமிழ் மொழி என்பதை நாம் பெருமை கொள்ள வேண்டும். அதனால்தான் நம்மை ஆண்ட இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு பெருமகனார் கூட இங்கு தமிழகம் வந்த பிறகு தமிழை கற்றுக்கொண்டு இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று ஆங்கில பேராயரவர் தன்னுடைய கல்லறையிலே எழுதச் சொன்னார் என்று சொன்னால், அந்த தமிழ் எப்படி நம்மை ஆண்டவர்களை ஆண்டிருக்கிறது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக தமிழ் என்பது உலகத்தையே ஆளுகின்ற ஒரு அற்புதமான மொழி. அதை தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ளலாம், தெரியாதவர்கள் தெரிந்து கொண்ட நிலைக்கு நம்மை உருவாக்கி கொள்கிறோம். ஏனைய மொழிகளெல்லாம் தமிழ் மொழிக்கு சேயாக இருக்கிறது. சேயை வெறுப்பவர்கள் யாரும் இல்லை. ஆனால் தாயை போற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அந்த பணியை அகில இந்திய தமிழ்ச்சங்கம் ஆற்றிக்கொண்டிருக்கிறது. அந்த தமிழ்ச்சங்கம் தன்னுடைய ஆண்டு விழாவை தமிழ்ச்சங்கத்திலேயே வைத்திருக்கிறது என்பது இன்னொரு பெருமை. இன்னும் சொல்ல போனால் இந்த அரங்கத்திற்கு பெருமை உண்டு. ராசாராம் அரங்கம், சேலத்திலே தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய பெருமைக்குரிய மகன் ராசாராம் அவர்கள். அநேகமாக இப்பொழுது அவருடைய 100ஆண்டு விழா கூட வருகின்ற காலமாக இருக்கலாம், அல்லது வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அரங்கத்தில், தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் இன்றும் நாளையும் வைத்திருக்கின்ற நிகழ்வில் நிறைவான நிகழ்வை இன்று வைத்திருக்கிறார்கள். ஆக அவர்கள் பெருமையோடும் புகழோடும் இந்த தமிழை மேன்மேலும் வளர்க்க வேண்டும், தமிழை பல்லோரோடு இணைக்க வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களை சொல்லி, இறைவன் செல்வங் தந்திருக்கின்ற பாக்கியங்கள் 100, இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்ற கலைகள் 64. அதிலே ஒரு கலை பேச்சுக்கலை, இசைக்கலை, நாடகக்கலை, இத்தனை கலைகளும் வரும். அவன் வழங்கியிருக்கின்ற அறங்கள் 32. அந்த 32 அறங்களிலே முதல் அறம் இல்லறம், ஔவையார் சொல்லுவார்கள். அந்த 32 அறங்களினுடைய அடையாளமாக தான் நமக்கு 32 பற்களை வழங்கி இருக்கிறார்கள். அந்த 32 அறங்களுக்குள் பேசுகின்ற நாவை பத்திரமாக இறைவன் வைத்திருக்கிறார். அவர் வழங்கி இருக்கக்கூடிய செல்வங்கள் 16 என்று சொல்லி, அந்த 16 செல்வங்களான கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும்,
சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கொளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டும் கண்டாய் அலையாழி அரித்துயிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என நம்முடைய தமிழை வளர்த்த மகா குருநாதர் அந்த அபிராமி பட்டர் வணங்கிய வேண்டிய அந்த அன்னையாம் திருக்கடையூர் அபிராமியையும் அமிர்த கடேஸ்வரரையும் செல்வங்கள் 16 பெற்று இந்த அரங்கத்தில் உள்ளவர்களும் அகிலத்தில் உள்ளவர்களும் இந்த அகில இந்து தமிழ் சங்கமும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்கிற வாழ்த்துக்களை உலகளாவிய லயன்ஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக சொல்லி எனது உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். அடுத்து முன்னிலை வைக்கின்ற பெருமக்கள் உங்களிடையே உரையாற்றுவார்கள். முதலாவதாக வருபவர் பெண்ணிற்கே முதலிடம் என்கின்ற காரணத்தினால் இங்கே கீதா தயாளன் அவர்கள் கோவையிலிருந்து வந்திருக்கிறார்கள். கவியரசர் அற்புதமாக சொல்லுவார். அவர்கள் முடித்த பிறகு அதை சொல்லுகிறேன், பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாதோறும் வேட்ப மொழிவதாம் சொல். அந்த மாதிரி நம்ம ஒரு போட்டி அப்படின்னு நம்ம கலந்துக்கும் போது கூடுமானவரை நம்ம அதை பார்க்காம நம்ம சொல்கிறது தான் ரொம்ப நம்ம ட்ரை பண்ணிக்கணும். அவ்வளோ சிறப்பாக அனைவரும் பங்கேற்று நல்ல அழகான அந்த பேச்சரங்கத்தை சிறப்பாக்கியதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதாவது அது எப்படின்னா யாராவது ஒருத்தங்க இந்த ஒரு போட்டியில் நடந்துக்கலாம், அகில இந்திய தமிழ் சங்கத்தில் நம்ம வரலன்ட்டு அவங்க வருத்தப்படணும். ஐயோ இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நிகழ்வுகள்லாம் நடந்ததா அப்படின்னு அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நம்மளுடைய செயல்கள் இருக்கணும். நன்றி, வணக்கம். அந்த கவிதை அற்புதமாக சொல்வார். நீலமலை சாரலிலே நிலவிரித்து நெளிய வரும் தென்றலினை வளையவிட்டு பால் போன்ற உள்ளத்தை பிள்ளையாக்கி பண்பினையும் அன்பனையும் துணைவராக்கி வாழுங்கள் என விட்டால் தமிழ் மூதாட்டி வாழுகிறார் கோவையிலே நல்ல மக்கள் என்று கவியரசர் சொன்ன அந்த கோவை மண்ணிலிருந்து சிறுவாணி நீருடைய சுவையை ஏந்தி வந்திருக்கின்றார் சகோதரி அவர்கள். அவருக்கு நன்றி சொல்லி அடுத்து வாமூரா கவிஞர் ரவி அவர்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல தன்னுடைய பணியை இரவிலும் செய்வதற்காக ஒரு சூரியன் வந்திருக்கிறது. அவருடைய முன்னிலை உரையை இப்பொழுது ஆற்றுகிறார்கள். அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அன்பான வேண்டுகோளை ஏற்று தன்னுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக இந்த தமிழ்ச்சங்கத்துக்காக அர்ப்பணித்து தமிழ் எங்கெல்லாம் அவர் செல்கின்றாரோ அங்கெல்லாம் தமிழ் நறுமணத்தை பரப்பியும் விதைகள் தூவி விருட்சங்களை வளர்த்தி வந்து கொண்டிருக்கின்ற அரிமாவின் நீண்ட நாள் உறுப்பினரும் என் மதிப்பிற்குரிய உடன்பிறவா அண்ணனுமாகிய மதிப்பிற்குரிய சேகர் அவர்களுக்கு இந்த சபையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது சமயம் அவருக்கு நம்முடைய சங்கத்தின் தலைவர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவரை கௌரவிப்பார். அனைவரையும் அழைக்கின்றேன். வணக்கம்.